ஆண்கள் அப்படித்தான் நடந்து கொண்டாங்க. நபிகள் நாயகம் காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற ஆண்களையும் பெண்களையும் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறமே அவங்கள பாதி பேர் வாழ்க்கை என்ன ரொம்ப டேஞ்சர். நம்மளாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்துச்சு. அல்லாஹ் ஏத்துக்கலையா? திருந்திட்டாங்கன்னா ஓகே, ரெண்டுலயும் இருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னா அப்படி இருக்க முடியாது. எதுல அவங்க இருக்கிறாங்களோ அதுதான் கவனிக்கப்படுமே தவிர நான் இதுலயும் இருப்பேன் அதுலயும் இருப்பேன்னா அது முரணான ரெண்டுல எப்படி இருக்க முடியும்? முரண்பட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்க முடியாது. இது கருப்பாவும் இருக்கு சிவப்பாவும் இருக்கும் சொல்ல முடியாது. கருப்புனா கருப்பு, சிவப்பு இல்லைன்னு அர்த்தம், சிவப்புனா கருப்பு இல்லைன்னு அர்த்தம். உடல் உறுப்புகள் தானத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு உறுப்பை ஒருத்தனுக்கு தானம் செய்யலாங்கிற நாலேஜ் கிடையாது மக்களுக்கு. அதனால அந்த காலத்துல உறுப்பை தானம் செய்யுங்கன்னு சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது எப்படி தானம் செய்யறது? பிரியாணி போடவான்னு கேட்டிருப்பாங்க. தானம் செய்யற கையை தானம் செய்யுன்னா அது சூப்பு வைக்கவான்னு கேட்டிருப்பாங்க. அந்த காலத்துல என்ன செய்ய முடியும்? அந்த காலத்து மக்களுக்கு சொன்னாலும் புரிஞ்சிருக்காது. அதனால உறுப்பை தானம் செய்யுங்க என்றும் ஹதீஸ் இல்ல, செய்யாதீங்கன்னு ஹதீஸ் இருக்காது. புதுசா உண்டாகிற விஷயத்துக்கெல்லாம் அதை நேரடியான வார்த்தைகளால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அந்த மக்களுக்கு புரிஞ்சியும் இருக்காது. ஆனால் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த இன்னைக்கு ஆய்வு பண்ணா கூட அது கூடும் கூடாது என்று சொல்வதற்கு ஏற்றவாறு வாசகங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்களே தவிர, உதாரணமா இப்ப ரத்த தானம்னு ஒண்ணு செய்யறாங்க. ரத்த தானம் அந்த காலத்துல செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இன்னைக்கு செய்யறாங்க. ஆனா ரத்த தானத்தை பத்தி குர்ஆன்ல இருக்காது. எப்படி இருக்கும்னு கேட்டா ரத்தத்தை நீங்க சாப்பிடுறது உங்களுக்கு ஹராமு, நிர்பந்தமான நிலையை நீங்க அடைந்து விட்டால் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இருக்கும். செத்து போயிருவீங்க. ரத்தம் தான் இப்ப இருக்குது, ஆற்றத்தை இருக்குது, வறுத்து திண்டு போ. சாதாரண நேரத்தில் திங்க கூடாது. நான் செத்து போயிருவேன் திங்கலாம். அப்ப திங்கவே அல்ல அனுமதிக்கும் போது ஒரு ஏத்திக்கிறது என்ன இருக்குங்கிற அதுவும் நிர்பந்தம் தானே. இப்படி வழங்கலாம். டைரக்டா ரத்த தானம் செய்யுங்கன்னு பார்க்க இயலாது. இப்படி விளங்கக்கூடிய அடிப்படை எந்த விஷயத்துக்கும் குர்ஆன்ல இல்லாம கிடையாது. இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை கொண்டாந்தாலும் அதுக்கு குர்ஆன்ல ஒரு அடிப்படை இருக்கும், ஹதீஸ்ல ஒரு அடிப்படை இருக்கும். அந்த அடிப்படையில ரத்த தானம் கூடாது என்று சொல்வதற்கு ஏதாச்சும் ஒரு அடிப்படை இருக்கான்னு நம்ம தேடி 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 பார்த்தோம்னா ஒரு அடிப்படையும் கிடையாது. என்ன ஒரு அடிப்படை? ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டான். மரணித்த பிறகு எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் இறைவனால் எழுப்பப்படுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் நம்ம கண்ணோட படைச்சிருக்கிறான். நம்ம கண்ணை கொடுத்து விட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம கூட எழுப்புவான் இப்படின்னு சில பேர் வாதம் பண்ணி அது கூடாதுன்னு சொல்றாங்க. அது தப்பு. ஏன் தப்புன்னு சொன்னா உசுரோட இருக்கும்போது நம்ம கண்ணை கொடுக்க இயலாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் உசுரோட இருக்கிற ஆள் கண்ணை எடுக்க மாட்டான். கண்தானம் என்பதை மரணத்திற்கு பிறகுதான் கொடுக்க முடியுமே தவிர உசுரோட என் கண்ணை எடுத்துக்கிறீங்கன்னா எந்த டாக்டரும் எடுக்க மாட்டான், எடுக்க கூடாது, எடுத்த உள்ள வச்சிருவாங்க. கண்தானம் எப்ப செய்ய முடியும்? நாம இறந்து போன பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மற்ற உறுப்புலாம் செத்து போயிடும். அல்லாஹ் இது பின்னாடி யூஸ் ஆகுறதுக்காக வேண்டிய கடைசியா சாவ வைக்கிறான் கண்ணை. கண்ணுதான் ரொம்ப அதிக நேரத்துக்கு என்ன செய்யுது? உயிரோடு இருக்கிறது. தகவல் கொடுத்தோம்னா எழுதி கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி நான் கண்தானம் செய்யறேன், அட்ரஸ் கரெக்டா இருக்கும். மூத்தா போன போன் பண்ணிட்டு ஓடியாந்துருவாங்க எடுக்கிறதுக்கு. இறந்து போன பாடியில தான் எடுப்பாங்க. அப்ப இறந்து போகும்போது கண்ணோட தான் நான் இருக்கிறேன். அதுக்கு பிந்தி தானே என் கண்ணை தோண்டி எடுக்கிறாங்க. அப்ப ஏன் நான் கண் இல்லாம எழுப்பப்பட போறேன்? கண்ணோட மூத்தா போன மாதிரி தானே எழுப்பப்படுவேன். மூத்தா போகும்போது ரெண்டு கண்ணு இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாய் இதுண்டா என்ன நரி இதுண்டா என்ன இவனை தோண்டிக்கிட்டு போய் வச்சுட்டா எனக்கு என்னண்டா எது செஞ்சாலும் அது பாதிக்காது. இந்த ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க. அதனால இந்த தானங்களுக்கு என்ன இறந்த பிறகு தானம் கண்ணு மட்டும் தான் செய்ய முடியும். கிட்னி எல்லாம் இறந்த பிறகு செய்ய முடியாது, உசுரோட தான் கொடுக்க முடியும். கண் தானம் செய்யறதா இருந்தா என்ன செய்யணும்? இறந்த பிறகு செய்யலாம். இறந்த பிறகு உறுப்புகளை தானத்துக்கு கேட்கறீங்கல்ல, எந்த இறந்த பிறகு ஒரு பொருள் மனுஷனுக்கு யூஸ் ஆகாது, இந்த ஒண்ணுதான் யூஸ் ஆகும். கிட்னி தானம் உசுரோட இருக்கும்போது கொடுக்கிறது. உசுரோட இருக்கும்போது கொடுக்கலாம்னா நான் உசுரோட இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கிட்னி எப்ப கொடுக்குறோம்? அல்லாஹ் ரெண்டு வச்சிருக்கிறான், மனுஷனுக்கு ஒண்ணு போதும். அல்லாஹ் ஸ்டெப்னி ஸ்பேரா தான் ஒண்ணு வச்சிருக்கான். மனிதன் வாழ்வதற்கு எத்தனை போதும்? ஒரு கிட்னி போதும். வேணும்னு எல்லாம் வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்டா ஒண்ணு எப்படி பழுதாகி வீணா போச்சுன்னு சொன்னா அடுத்தது செயல்பட ஆரம்பிச்சிடும். இல்லன்னா பெரும்பாலும் ஒரு 90% 95% மக்கள் ஒரு கிட்னி செயல்பாட்டிலேயே வாழ்ந்து மொத்தம் போயிடுறாங்க. இன்னொரு கிட்னி செயல்பட தேவையில்லாத அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ராவா தான் இருக்கிறது. இப்ப நான் கொடுத்தா நான் செத்து போயிரும் நினைக்க தேவையில்லை. நான் கொடுக்குறேன்டா உடனே எடுத்துக்கிறவும் மாட்டான். என்ன செய்யணும்? என்னுடைய இன்னொரு கிட்னி எந்த கண்டிஷன்ல இருக்குது, இது எவ்வளவு நாளைக்கு உழைக்கும், இவனுக்கு சுகர் இருக்குதா, அல்ல சுகர் கிட்டத்துல வந்துருமா, இதை பாதிச்சிருமா, ஒரு 25 வருஷம் இந்த வண்டி ஓடுமா, இப்ப இவனுக்கு எத்தனை வயசு, இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் போக இது நிக்கும் தான் இன்னொரு கிட்னி எடுப்பானே தவிர போன உருகிட்டு போயிட மாட்டான்.
சில பேர் இந்த படிச்சு புட்டு வைத்த வலின்னு போறவனுக்கு அறுத்து தெரியாம கலை வாங்குறாங்க. அது ஒரு விஷயம். வைத்த வலின்னு போனா ஆபரேஷன் பண்றேன்னு கிட்னி உருவி விட்டுறாங்க. அது நடக்கிறது. ஏன்னா ஒரு கிட்னி 1 கோடி ரூபாய்க்குலாம் விற்கலாம். சில நேரங்களில் உயிருக்காக பணக்காரனுக்கு வித்தோம்னா 1 கோடி 2 கோடிக்கெல்லாம் விலை போகும். அதுக்காக வேண்டி திருட்டு பயில சில பேர் இருக்காங்க படிச்சு புட்டு. அவனோட விட்டுருங்க. முறையாக நீங்க போனீங்கன்னு சொன்னா கிட்னிலாம் அப்படி எடுத்துட மாட்டாங்க. தேவையில்லாம வீணா பண்ண ஒரு ஆள் கொடுத்தா என்ன, நமக்கு இந்த ஒண்ணு போதும், இந்த ஒண்ணுல நம்ம வாழ்ந்துருவோம்னு தெரியுது, கொடுத்தா முடிச்சிட்டு போறோம். இதான் விஷயம். கொடுக்க கூடாதுன்னு சொல்றவங்கள்ட்ட ஒரு கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. எப்படி கேளுங்க? உங்க பையனுக்கு கண்ணும் போச்சு, வேற கண்ணு வச்சா வைக்கலாம்னு டாக்டர் சொல்றாரு, வைக்கலாமான்னு போய் கேளுங்க அந்த அஜர்த்திட்ட. வைக்கலாம், என்ன வைக்கலாம், உனக்கு மட்டும் வைக்கலாம், கொடுக்க கூடாதா? அவருக்கு வைக்கலாமான்னு கண்டான கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வர சில மார்க் அறிஞர்கள் வந்து அதெல்லாம் கொடுக்க கூடாது, சரி கொடுக்க கூடாது. உங்க நோண்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு அஜர்த்து அவர் மார்க் அறிஞர், இப்ப ஒரு கண்ணு வச்சா அவர் பார்வை தெரியும் இருக்குது, உங்களுக்கு வைக்கலாமா, அதெல்லாம் மார்க்கத்தில் கூடாது, நான் கூட்டு போயெல்லாம் இருப்பேன்னு சொல்லுவாரா? அப்ப தனக்குன்னு வரும்போது எது நியாயமோ அதுதான் நியாயம். தனக்குன்னு வரும்போது ஒரு கிட்னி போச்சு, மகனுக்கு கிட்னி போச்சு, 2 கிட்னி ஃபெயிலியர், கொடுத்தா பொழைச்சிக்கிறான் இருக்குது. ஒரு மார்க் அறிஞர் அவரு இது வரைக்கும் கூடாதுன்னு 10 ரூபா கொடுத்தாரு. அவர் போய் கேளுங்களேன், இந்த கிட்னி இருக்கு உங்க பையனுக்கு வச்சா பொழைச்சிக்கிறோம், வைக்கலாமா, சித்தாலும் பரவாயில்ல சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அதனால வந்து இந்த மாதிரி மருத்துவ விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாம் எதிரானது கிடையாது. நல்லா ஒண்ணுமில்லாம் மண்ணுல போக போகுது, இதையா எல்லாம் எழுப்ப போறான். 10 நாள் 15 நாள் போனா எல்லாம் கரையா அடிச்சு ஒண்ணுலாம் போயிட போகுது, சாம்பலா போயிட போகுது, அது ஒண்ணுமில்லாம் யூஸ் இல்லாம போக போகுது. அல்ல வேற புரோகிராம் நம்மளை திருப்பி எழுப்புவான். இப்படி கொடுக்கறதுக்கும் அதுக்கும் பாதிப்பே கிடையாது. இதை விளங்கிட்டா குழப்பம் கிடையாது. ஆமா, அந்த 7 பேரையும் சொல்லணுமா? 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் தருவான்ங்கிற ஹதீஸ முழுசா வேணுமா? அது ஒண்ணு மட்டும் வேண மாட்டேன், அந்த 7 பேருக்கு வேணுமா? சரி, 7 பேர் என்னன்னு கேட்டா, ஒருவன் வந்து நேர்மையான ஆட்சி செய்த அரசன், அல் இமாமுல் ஆதிலு. ஒருத்தன் யாரு? நேர்மையான அரசன். அடுத்தது என்னன்னு கேட்டா, இரண்டாவது வந்து இறை வணக்கத்தில் ஊறி திளைத்த இளைஞன். வயசான காலத்தில் அல்லாஹ் வணங்கலாம். 45 எல்லாம் ஈஸியா தொழுதுருவா, 50 ஆனா பள்ளியாசலுக்கு போயிருவா, 20 தொழுவணும். நீ வணங்குதா? இறை வணக்கம் எப்ப வரணும்? 50 தொழுவுறது 60 தொழுவுறதெல்லாம் வேற வேற வழி இல்லை. அதான் கெதி. வியாபாரத்துக்கும் போயிடாது, கடையில் ரிட்டர்ன் ஆகி அனுப்பி விட்டுருவாங்க, அரசாங்க வேலைக்கு இருந்தாலும் வச்சு விட்டுருவாங்க. வேற வழி இல்லை, நேரப்போக்குக்காக தொழுவணும் தொழுவுறான். ஆம்பளை பொம்பளை எல்லாருமே. இந்த 45 50 தொழுவுறதுலாம் வேலை கிடையாது. எப்ப தொழுவணும்னு கேட்டா, அல்லாஹ்வின் வணக்கத்திலே ஊறி திளைத்த இளமை பருவத்தை கொண்டவன். ஆம்பளை பொம்பளை 2 பேரும் இளமை பருவத்தில் 2 வகையான நிழல் கிடைக்கும். ஒழுக்கமா நடந்து கொண்டதுக்கு ஒரு நிழல் கிடைக்க போகுது. இளமை பருவத்திலேயே ஒழுங்கா சுத்தமா நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரிசி நிழல் கிடைக்கும். ஒன்னு நேர்மையான அரசன், 2வது வந்து இளமை பருவத்தில் இப்படி நடந்து கொண்ட ஒருத்தன், 3வது வந்து ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளி வாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷன். எப்ப பாக்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம், இன்னும் நேரம் ஆகுது, பாங்க சொல்லாம இருக்கிறாங்களே, டைம் ஆகுது, இப்படியே பள்ளிவாசலோடவே உள்ளத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி ஈடுபாட்டோட இருந்த இளைஞன் வந்து 3வது. 4வது யாருன்னு கேட்டா, ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்து கொள்கிறார்கள். நேசிக்கிறது எதுக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். 2 பேர் நண்பனா பழகுறாங்க. அவன் டவுரி வாங்கிட்டான், நீ டவுரி வாங்கினா உன்னோட பேச மாட்டேன்டா அப்படின்னு பிரிஞ்சிடணும். இது அல்லாஹ்வுக்காக பிரிகிறோம். ஒரு தப்பு செய்யறதுக்கு தானே பிரிக்கிறீங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், சொல்லி சொல்லி பாக்குறோம், நான் பழகுனப்பா, நீ தண்ணி அடிக்கிறீங்களா, நான் அல்லாஹ்வுக்காக நான் உன்னை இருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப, ஆண் பெண்ணுடைய ஃப்ரெண்ட்ஷிப், பெண் ஆணுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இதுகளை அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக நான் வெறுத்துறேன். இப்ப நான் எவ்வளவு உன்னை விரும்பினேன், அல்லாஹ்வுக்காக நான் இப்ப வெறுக்கிறேன் அப்படின்னு இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக வெறுத்து ஒதுங்கிய 2 பேர். ஆச்சா, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு அழகான ஒரு பெண்மணி அழைக்கக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டவன், ஒரு அழகான ஆண் அழைக்கும் பொழுது அது மாதிரி ஒதுங்கி கொண்ட ஒரு பெண். இவங்களும் அரசுடைய நிலையில இருப்பாங்க. அடுத்த ஆள் யாருன்னு கேட்டா, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதவாறு தர்மம் செய்பவன். இலக்கியம் வலது கைக்கு அறிவா இருக்கு தெரிகிறதுக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. அதாவது அடுத்த ஆள் தெரியாம கொடுக்குறான். தர்மம் செய்யும் பொழுது யாருக்கும் தெரியாமல் ரகசியமா போய் கொடுத்து விடையாந்துடணும்.
அப்படி தர்மம் செய்தவனுக்கும் அரசுடைய நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். இன்னொருத்தன் யாருன்னு கேட்டா கடைசியா உள்ளவன் தனிமையில அல்லாஹ் நினைச்சு அழணும். இதுதான் நம்மளை பக்குவப்படுத்துறதே நம்ம டாப் உச்சகட்டம். எது உங்களுக்கு மத்தியில் எல்லாருக்கும் அழுதா அசிங்கமா இருக்கும். நான் பாட்டுக்கு இருட்டில் உட்காந்துக்கிட்டு நான் மட்டும் இருக்கிறேன், அழுது அல்லாஹ் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், அல்லா நீ தான் மன்னிக்கணும் அல்லான்னு அழுதான்னு வைங்க. தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் விட்டு அழுதால் அவனுக்கும் அல்லாஹ் அரசுல நிழல் தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு